மறுபக்கத்தின் விசேட செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். பாதாள உலக குழுவுடன் தொடர்பு வசமாக சிக்கிய ராஜபக்ஷவின் மகன். வெள்ளை வெண் கடத்தல்களின் பின்னணி என்ன? ஜனாதிபதி உடைத்த அதிர்ச்சி ரகசியம். ஈஸ்டர் தாக்குதலில் வெளியான முக்கிய ஆதாரம், பேரதிர்ச்சியில் கோட்டாபய. விரைவில் கைதாகும் பசில் ராஜபக்ஷ, ஜனாதிபதியின் அதிரடி அறிவிப்பு. 2009ஆம் ஆண்டே முடிந்திருக்க வேண்டிய மஹிந்த கதை வெளியான பெரும் ரகசியம். வீதிக்கு இறங்கியவர்களை சுட்டுக் கொண்டது யார்? நாமரிடம் கேள்வி எழுப்பிய முக்கியஸ்தர். எதிர்க்கட்சியே முக்கிய குற்றவாளி, கோபத்தை கொட்டி தீர்த்த ஜனாதிபதி. சாகுவரை அரசியலை விடமாட்டேன், பாராளுமன்றத்தை அதிரவிட்ட அர்ச்சுனா. அனுரவே பெரும் ஜனநாயக விரோதி, பாராளுமன்றத்தில் கொந்தளித்த கஜேந்திர. முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவின் மகன் ரஹித ராஜபக்ஷ மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரணை தொகுதி அமைப்பாளர் சரித் அபேசிங்க ஆகியோர் லஞ்சம் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி ஒருவருடன் தொடர்புகளை பேணிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தலைவராக கருதப்படும் ஹரத் கட்டா என அழைக்கப்படும் நதுன் சிண்டக விக்ரமரத்ன தொடர்பான வழக்கில் அவருக்கு ஆதரவான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக லஞ்சம் கோரியதாக சந்தேக நபர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஹரத் கட்டாவை காவல்துறை கொலை செய்வதை தடுப்பதற்கும் அவரது தடுப்பு காவல் உத்தரவை நீக்கி வேறு சிறைசாலைக்கு மாற்றுவதற்கும் விசாரணை நடவடிக்கைகளில் இருந்து அவரை விடுவிப்பதற்கும் தேவையான உதவிகளை வழங்குவதாக கூறியுள்ளனர். இதற்காக 2023ஆம் ஆண்டு துபாயில் அவரது மனைவி மதுஷிகா மதுவந்தியிடம் 50 கோடி ரூபாய் லஞ்சம் கோரியதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. பின்னர் அந்த தொகை 20 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டதுடன் அதில் 12 கோடி ரூபாய் முன்பணமாக பெற்றுக் கொள்ளப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் இடம்பெற்ற தாஜுதீன் மரணம், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் வெள்ளை வேன் கடத்தல்கள் உள்ளிட்ட பல சம்பவங்களுக்கு பின்னணிகள் குறித்த முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாராளுமன்றத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த விடயத்தை வெளியிட்டுள்ளார். அதன்படி இந்த சம்பவங்களின் பின்னணியில் அரசு அதிகாரத்தின் ஆதரவுடன் செயற்பட்ட சிறிய குழு ஒன்று இருந்ததாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இலக்க தகடுகள் அற்ற வெள்ளை வெண் கடத்தல்கள், அரசியல் செயற்பாட்டாளர்கள் மற்றும் எதிர்ப்பாளர்கள் மீதான அச்சுறுத்தல்கள் உள்ளிட்ட பல சம்பவங்கள் கடந்த காலங்களில் அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி முன்னெடுக்கப்பட்டதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். சிறைச்சாலையில் உள்ள முக்கிய போதைப் பொருள் கடத்தல்காரர் ஒருவருடன் நாட்டின் முன்னணி அரசியல் தலைவர்கள் 92 தடவைகள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டிருந்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவது பழிவாங்கும் நடவடிக்கை அல்ல என்றும் நாட்டை நாகரிகமான பாதைக்கு கொண்டு செல்வதே மக்களால் வழங்கப்பட்ட ஆணையின் முக்கிய நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பல தசாப்தங்களாக போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்கள் அரசியல் ஆதரவுடன் வளர்ந்துள்ளதாகவும் அவற்றை ஒழிப்பதற்காக கடுமையான மற்றும் தொடர்ச்சியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இலங்கை மண்ணில் இருந்து போதைப் பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற குழுக்களை முற்றாக ஒழிப்பதற்கு அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தாக்கல் செய்த மனு தொடர்பான விசாரணையில் முக்கிய சாட்சியமாக கருதப்படும் புகைப்படம் ஒன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான சட்டமா அதிபர் திணைக்களத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு தகவல் வழங்கிய
அசாத் மௌலானா ஆகியோர் ஒன்றாக இருக்கும் புகைப்படத்தை நீதிமன்றத்தில் முன்வைத்தார். இதற்கு பதிலளித்த கோட்டாபய ராஜபக்ஷவின் சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா அந்த புகைப்படம் எவ்வாறு எடுக்கப்பட்டது என்பது தனது தரப்பினருக்கு நினைவில் இல்லை என தெரிவித்தார். அரசியல்வாதிகளை பல்வேறு தரப்பினரும் சந்திப்பது வழக்கமான விடயமாக இருப்பதால் அத்தகைய புகைப்படம் இருந்தமை நினைவில் இல்லாதிருப்பது ஆச்சரியமல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். 2017ஆம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்ஷவின் இல்லத்தில் நடைபெற்ற சந்திப்பொன்றில் அசாத் மௌலானா கலந்து கொண்டதாக கூறப்படும் தகவலை முழுமையாக மறுக்கவில்லை எனவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. எனினும் அந்த சந்திப்பில் இடம்பெற்றதாக கூறப்படும் உரையாடல்கள் சாதாரண அரசியல் கலந்துரையாடல்களின் ஒரு பகுதியாகவே இருந்ததாக ரமேஷ் டி சில்வா வாதிட்டார். இதேவேளை அசாத் மௌலானா வெளிநாட்டு ஊடகத்துக்கு வழங்கிய தகவல்கள் மற்றும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தில் உள்ள குற்றச்சாட்டுகளை ஏற்க முடியாது என்றும் அவர் வலியுறுத்தினார். ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய பல்வேறு விசாரணை குழுக்களின் அறிக்கைகளில் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு எதிராக எந்தவித குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படாத நிலையில் ஒரே ஒரு நபரின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் கைது செய்ய முயற்சிப்பது பொருத்தமற்றது என்றும் அவர் தெரிவித்தார். இதனையடுத்து சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு மேலதிக பதில்களை முன்வைப்பதற்கான நேரம் தேவைப்படுவதால் குறித்த ரிட் மனு மீதான விசாரணை ஜூலை 6 மற்றும் ஜூலை 9ஆம் திகதிகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய அவர் லஞ்சம், ஊழல், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற குழுக்களுடன் தொடர்புடைய நபர்களுக்கு எதிராக விசாரணைகளும் கைது நடவடிக்கைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பலர் விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்டுள்ளதாகவும் சிலர் மீது வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் சிலருக்கு நீதிமன்றங்களால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டிய சிலர் பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்ட பின்னர் வெளிநாடுகளுக்கு சென்று பதுங்கி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை விசாரணைக்காக அழைக்கப்பட்டு பின்னர் பிடியாணை மற்றும் சர்வதேச சிவப்பு அறிவிப்பு பிறப்பிக்கப்பட்ட ஒருவர் தற்போது அமெரிக்காவில் தங்கியுள்ளார். அவர் விரைவில் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார் என்றும் ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டார். இந்த நிலையில் தற்போது அமெரிக்காவில் இருக்கும் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்த நிலையில் உடல் நிலையை காரணம் காட்டி அவர் இலங்கைக்கு வருவதை தவிர்த்திருந்தார். இதனையடுத்து பசில் ராஜபக்ஷவை கைது செய்யுமாறு பின்னர் நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதனையும் தாண்டி பசில் ராஜபக்ஷவுக்கு எதிராக மீண்டும் பகிரங்க சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜனாதிபதியின் உரையை அடுத்து எதிர்வரும் நாட்களில் பசில் ராஜபக்ஷவை கைது செய்யும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படலாம் என்று எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற தெயட்ட கிருள அரசுக்கு மகுடம் கண்காட்சியின் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட முக்கிய அரசியல் தலைவர்கள் மீது திட்டமிடப்பட்டிருந்ததாக கூறப்படும் தற்கொலை குண்டு தாக்குதல் முயற்சி ஒன்று முறியடிக்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபுட்டிய தெரிவித்துள்ளார். இறுதிக்கட்ட போர்க்காலத்தில் 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் கைது செய்யப்பட்ட இராணுவத்தின் கேர்னல் தர அதிகாரி ஒருவர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த அதிகாரி பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பு பேணியிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் தற்கொலை குண்டுதாரி ஒருவருடன் இணைந்து 3 தடவைகள் ராணுவ சீருடையுடன் தெயட்ட கிருள கண்காட்சி வளாகத்துக்குள் நுழைந்ததாக வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்ததாக ரஞ்சித் சியம்பலாபுட்டிய கூறினார். கண்காட்சியின் ஆரம்ப நிகழ்வில் ஜனாதிபதி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ளும் சந்தர்ப்பத்தில் தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். எனினும் திறப்பு விழாவுக்கு முன்னதாக பாதுகாப்பு ஏற்பாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றம் காரணமாக அந்த திட்டம் தோல்வியடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது பாதுகாப்பு பொறுப்பில் இருந்த சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் இளங்கோகனின் ஆலோசனையின் பேரில் பிரிகேடியர் தரம் அல்லது அதற்கு மேற்பட்ட உயர் ராணுவ அதிகாரிகளுக்கு மட்டுமே சோதனையின்றி அனுமதி வழங்கும் நடைமுறை அமுல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார்.
சாட்டினார். இதன் காரணமாக குறித்த கேர்னல் அதிகாரிக்கு தற்கொலை குண்டுதாரியுடன் வளாகத்துக்குள் நுழைய முடியாமல் போயுள்ளதாகவும் அதன் மூலம் பெரும் அனர்த்தம் தவிர்க்கப்பட்டதாகவும் ரஞ்சித் சியமலாபுட்டிய தெரிவித்தார். அன்றைய தினம் அந்த தாக்குதல் இடம்பெற்றிருந்தால் நாட்டின் வரலாறும் இறுதிக்கட்ட போரின் நிலைமையும் முற்றிலும் மாறியிருக்கக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சுற்றுச்சூழல் பிரச்சினைகளுக்காக வீதியில் இறங்கி போராடிய மக்களுக்கு கடந்த காலத்தில் துப்பாக்கிச் சூட்டின் மூலம் பதிலளித்தவர்களே இன்று மக்களின் உரிமைகள் குறித்து பேசுவது முரண்பாடானது என ஆளும் தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ஜயத் மனுவர்த்தன தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நாமல் ராஜபக்ஷ உரையாற்றிய பின்னர் அவருக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 2013ஆம் ஆண்டு ரத்துபஸ்வெல பகுதியில் தொழிற்சாலை கழிவுநீர் கிணறுகளில் கலந்தமைக்கு எதிராக மக்கள் முன்னெடுத்த போராட்டத்தின் போது அன்றைய அரசாங்கம் துப்பாக்கிச் சூடு நடத்தி 17 வயது மாணவர் ஒருவரை உள்ளிட்ட 3 உயிரிழக்க காரணமானதாக அவர் குற்றம் சாட்டினார். அத்துடன் 40க்கும் மேற்பட்டோர் அந்த சம்பவத்தில் காயமடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். அன்றைய தினம் சுற்றுச்சூழல் பிரச்சினைகளுக்காக போராடிய மக்களுக்கு துப்பாக்கிச் சூடே பதிலாக வழங்கப்பட்டதாகவும் இன்று அதே தரப்பை சேர்ந்தவர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மக்களின் உரிமைகள் குறித்து பேசுவதாகவும் சுட்டிக்காட்டினார். எனவே மக்களின் ஜனநாயக உரிமைகள் தொடர்பில் பேசுவதற்கு முன்னர் கடந்த கால நடவடிக்கைகள் குறித்து சிந்திக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் மக்களின் நம்பிக்கையையும் மரியாதையையும் பெற்றுள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜயத் மனுவர்த்தன தெரிவித்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்கள் போதைப் பொருள் வியாபாரம் மற்றும் குற்றச் செயல்களுடன் அரசியலின் தொடர்புகளை முற்றாக கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்தகைய குற்றங்களை தடுக்க நாட்டில் போதுமான சட்டங்களும் அரச நிறுவனங்களும் உள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். எனினும் அவற்றின் செயற்பாடுகளுக்கு எதிராக செயல்படும் தரப்பாக இன்று எதிர்க்கட்சி மாறியுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளரும் பிரதி பொலிஸ்மா அதிபருமான ஷானி அபேசேகர குற்றங்களை ஒடுக்குவதில் முக்கிய பங்காற்றி வருவதாக தெரிவித்த ஜனாதிபதி இன்று அவர் எதிர்க்கட்சியின் விமர்சனங்களுக்கு இலக்காகியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம், பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன, அமைச்சர் ஆனந்த விஜயபால, சட்டமா அதிபர் திணைக்களத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் திலீப் பீரிஸ் மற்றும் நீதித்துறை ஆகியோரும் எதிர்க்கட்சியினரின் விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தும் நிறுவனங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அரசாங்கம் தொடர்ந்தும் முழுமையான ஆதரவை வழங்கும் எனவும் சட்டத்தின் ஆட்சியை வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் இடையறாது முன்னெடுக்கவும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். எனக்கு செருப்பு மாலை அணிவதே உங்கள் அரசியல் என்றால் சாகும் வரை இந்த அரசியலை விட்டு செல்ல மாட்டேன் என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்றத்தை அதிரவிட்டார். நான் தவறி இந்த அடுத்தடுத்த மாதங்களிலே நான் இந்த பாராளுமன்ற பதவியை நான் வாபஸ் செய்தால் இங்கே ஒரு பெண்மணி உட்கார்வதாக இருக்கிறார். ஆகவே தயவு செய்து ஒரு பெண்மணியை பாதுகாப்பான இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு நிழல் நிறையை இந்த இதிலே ஏற்படுத்துமாறு எங்களுடைய சர்ஜன் டாம்ஸை கேட்டுக்கொள்கிறேன். இதில் ஒரு பெண்மணி, அதை விட பிறகு ஒரு வுமனைசர் இந்த பாராளுமன்றத்திலே பக்கத்தில் ஒரு பெண்ணுக்கு இருக்கலாது. ஆகவே தயவு செய்து அந்த விடயத்திலே கண்காணித்து கதிரைகளை மாற்றி தருமாறு பல தடவை கடிதம் கொடுத்திருக்கிறேன். ஆகவே அந்த விடயங்களை பார்க்குமாறு கேட்கிறேன். நான் வருகிறோம். இந்த செருப்பு மாலை போடப்பட்டது, அதாவது அர்ச்சுனா ராமநாதனுடைய படத்தை ஒரு முதுகெலும்பண்ட சாமானே இல்லாமல் அவனுடைய படத்தை தெரியாமல் இங்கே ஒரு இடத்துல பிரிண்ட் பண்ணி கொண்டு போய் அதை கொண்டே ஒரு இடத்துல ஒட்டி அதுக்கு மாலையை போட்ட இந்த சைக்கிள் கட்சி, இந்த வீட்டு கட்சி, இந்த இவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது இவர்தான். இதை ஒரே ஒரு ஆள் தான் வடக்கு மாகாணத்தில் சகல மக்களுடைய நிம்மதியையும் கெடுப்பது. இந்த வரைக்கும் அந்த தையடி வியாரை அளக்க விடையில. ஆனால் செருப்பு மாலை எனக்கு இல்லையாப்பா, எனக்கு செருப்பு மாலை சரிதானே. தாறுமாறா பேசுகிற போது கதைத்தால் தூக்கி அடிப்பேன். அதற்கு எனக்கு செருப்பு மாலை. இதுதான் அரசாங்கமாக இருந்தால், இதுதான் அரசியலாக இருந்தால் இந்த அரசியலை சாகும் வரைக்கும் நிற்பேன். எவன் எதிர்த்தாலும் நிற்பேன். ஏனென்றால் என்னுடைய மக்கள் நிம்மதியாக வாழணும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜனநாயக விரோதியாக செயற்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சுமத்தியுள்ளார். ஜனாதிபதி இன்றைக்கு காலையில ஏதோ ஜனநாயகத்தை பற்றி கணக்கெல்லாம் இங்க வகுப்படுத்துவர். இந்த 13ஆம் திருத்தத்துக்கு கீழே இந்த ஆளுநர் 2 பேர்
யாரால நியமிக்கப்படுறாருண்டா ஜனாதிபதியால். அந்த ஜனாதிபதியுடைய விருப்பத்தின் படிதான் அந்த ஆளுநர் தொடர்ந்தும் பதவியில் இருப்பார். அப்ப இன்றைக்கு வடமாகாணத்திலே நடைபெறுகின்ற விஷயங்கள் அனைத்துக்கும் இந்த ஜனாதிபதி தான் பொறுப்பு கூற வேணும். இன்றைக்கு ஜனாதிபதி தான் பொறுப்பு கூறணும். ஏனென்றால் அந்த ஆளுநருக்கு நல்லாக தெரியும், வடமாகாணத்துடைய ஆளுநர் வேதநாயகம் அவர்கள் ஜிஏயா இருந்த காலத்திலே ஒரு சிறப்பான ஒரு சேவையாளராக மக்கள் கருதினாலும் கூட இன்றைக்கு ஜனாதிபதியினுடைய முகவராக நியமிக்கப்பட்டு ஒரு ஆளுநராக இன்றைக்கு இருக்கின்ற ஒரு நிலையிலே முற்றுமுழுதாக இந்த ஜனாதிபதியின் விருப்பத்தை திருப்திப்படுத்துறதுக்கு, அதுக்கு அடிபணிந்து சேவை செய்யறதுக்கான ஒரு நிலைக்கு இன்றைக்கு விழுந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த அரசாங்கத்துடைய இந்த ஜனாதிபதியுடைய ஜனநாயக விரோத செயல்பாட்டுக்கு துணை போகிறார். உண்மையிலே இந்த ஜனாதிபதியினுடைய ஜனநாயக விரோத செயல்பாடுகளுக்கு அவர் ஒரு கூலியாக வேலை செய்கிறார். அதுதான் இன்றைக்கு வடக்கிலே நடக்குது, வடமாகாணத்தில் நடைபெறுகின்றது. இன்றைக்கு ஆளுநர் மீது வந்த பழியை போட்டு எல்லாரும் ஆளுநர் மீது வந்த பாயினம். ஆனால் உண்மையிலே அந்த ஆளுநர் இந்த ஜனநாயக விரோத ஜனாதிபதியினுடைய கட்டளைக்கு இணங்க, இந்த அரசாங்கத்துடைய அரசியல்வாதிகளுடைய கட்டளைக்கு இணங்கத்தான் செயல்படுகிறார். அதான் உண்மை. இன்றைய முக்கிய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. நாங்கள் வழங்கிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிரவும். இதே போன்ற உடனடி உண்மை மற்றும் முக்கிய செய்திகளை தொடர்ந்து அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நான் உங்கள் ராஜ்குமார் தர்ஷினி. அடுத்த முக்கிய செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.